ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மை ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்கெட் சாக்லேட் கேக் எப்படி வீட்டிலேயே செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக டீ டைம் கேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எது வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நான் பார்பன் பிஸ்கெட் பேக்கெட் 28 rupees 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். அதாவது 250 to 300 grams இருக்கணும் உங்கள் பிஸ்கெட்ஸ். அதே மாதிரி பிஸ்கெட் கணக்கு படி பார்த்தா 25 to 30 பிஸ்கெட்ஸ் இருக்கணும். இப்போது நம்ம அதுக்காக 25 to 30 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 350 ml பால் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம டோட்டலாக எல்லா பாலும் அது கூட ஆட் பண்ண போகிறதுல தேவையான அளவு பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரைசிங் ஏஜென்ட்டாக நம்ம பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ யூஸ் பண்ணாமல் ஈனோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி ஈனோவும் சோடா அப்படிங்கிறதுனால ஈஸியாக ரைஸ் ஆகும். நான் எந்த ஃப்ளேவரும் இல்லாதது எடுத்துக்கோங்க. எனக்கு லெமன் ஃப்ளேவர் தான் கிடச்சிது, அதனால் நான் லெமன் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு க்ளீனான மிக்ஸர் ஜாரில் நம்ம பிஸ்கெட்டை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட எந்த ஆயில் ஆர் பட்டர் எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி பிஸ்கெட் அந்த மாதிரி பட்டர் அண்ட் ஆயில் போட்டு பேட்டர் யூஸ் பண்ணி தானே பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம ஆயிலோ பட்டரோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் கூட ரிமூவ் பண்ண வேணாம். எல்லா பிஸ்கெட்ஸையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஒரு குட்டி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாக ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போவுமே கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட், அந்த மாதிரி தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ரொம்ப திக்காக இருக்க வேண்டியதில்லை. ஆக்சுவலாக பார்த்தா கொஞ்சம் நல்லா லூஸாக தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் நல்லா லூஸாக தான் இருக்கணும் மாவு. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இது கூட பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஆக்சுவலாக நான் அதில் பார்த்தா நான் எடுத்து வச்சதுலேருந்து பாதி பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு 175 ml சரியாக இருக்கும். ஈனோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கலக்கக்கூடாது, ஒரே சைடாக மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போவே சொல்லிடுறேன். இப்போ இந்த பேட்டர் நல்லா மில்கோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஈனோ பேக்கெட் கட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஒரு 5 rupees ஈனோ கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன பிஸ்கெட் அளவுக்கு. இந்த பேக்கெட் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டர் வைக்கக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன், அது இப்போ சூடாகிட்ருக்கும். நான் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதாவது மாவுக்குள்ளே நல்லா பபிள்ஸ் வந்துடும். நான் குக்கரில் தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தேன். சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, குடத்துக்கு வைக்கிற மாதிரியான ஸ்டாண்டு, ஏதோ ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சு அது மேலே நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம். பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் நான் எதுவுமே இதில் யூஸ் பண்ணல. பாதாமை தவிர பாக்கி எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இதில் ரொம்ப ஈஸியான கேக், டீ டைம் கேக் நம்மளே வீட்டில் செய்யலாம். இந்த மாதிரி ஆயில் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கேக் பேட்டர் அது கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தா தெரியும் நல்லா பஃபலாக நல்லா பபிள் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்தது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நம்ம மேலே போட்டிருக்க பாதாம் எல்லாமே பேட்டருக்கு உள்ளே போயிடும் வெந்து வரும்போது. அப்போ
அப்போது நம்ம கடிக்கும்போது கட் பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பாதாம். இது மேலே இருக்காது, ஆக்சுவலாக பார்த்தா ஃபுல்லாகவே உள்ளே போயிடும் நம்ம மேலே போட்டிருக்கிறது. தண்ணி நல்லா 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாண்டில் இப்போ பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 35 மினிட்ஸ் 25 to 35 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் டூத் ஸ்டிக் இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு செக் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறமா நான் சைடில் 2 தட்டி கவுத்தி போட்டு அது மேலே நட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரெகுலராக நம்ம எப்போவுமே கேக் திருப்பி போடுற மாதிரி தான் இதையும் அது நான் தனியாக கிளிப்பிங்காக எடுக்கலை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலான்னு சொல்லி இப்படி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேக் கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு டீ டைம் கேக். ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. பாய்.